கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு ஆற்றிலே தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு மரக்கட்டையும் ஒரு பானையும் மிதந்து கொண்டிருந்தது. பானை உருண்டு உருண்டு வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது மரக்கட்டை பானையை பார்த்து சொன்னதாம், என் மீது ஏறி அமர்ந்து கொள், நீ உடையாமல் என்ன செய்யலாம், கரை சேரலாம் என்று சொல்லி சொன்னதாம். உடனே மண்பானை மரக்கட்டையை பார்த்து சொன்னது, உன்னுடைய நல்ல மனதை நான் போற்றுகிறேன். ஆனால் நான் உன் பக்கம் வந்தாலே உன்மீது மோதி மோதி நான் உடைந்து விடுவேன். அதே போலதான் நம் வாழ்க்கையில் சில நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களால் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதற்காக தீமை செய்கிறவர்களும் கெட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே நாம் நமக்கு ஏற்றவர்களாய், எல்லாரும் நம் வாழ்க்கையில் ஏற்றவர்களாய் இருக்க முடியாது. நமக்கு ஏற்றவர்களாய் யார் இருக்கிறார்களோ அவர்களிடே இருந்து உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரியர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். நம்முடைய சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையை மாற்றி மனதுக்கு ஆறுதல் தருகிறார். எல்லாவற்றிலும் வானங்களில் உயர்ந்தவராயிருக்கிற கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ஏற்றவராய் இருக்க முடியும். நம் கூட வருகிறவராய் இருக்க முடியும். நம் உள்ளத்தை புரிந்து கொள்ளுகிறவராய் இருக்க முடியும். ஆகவே நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நாம் என்ன செய்யணும், சமாதானத்தோடு அவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு பிரதான ஆசாரியராய் இருந்து நம்மை வழி நடத்த ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரதான ஆசாரியராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.